ஸ்போர்ட்ஸ் நோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் அமைச்சர் திரு ராமசாமி மையப்பன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். பாரத மாதாக்கும் பாரத மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். நேற்று சமூக செயல்பாட்டர் திரு மாரிதாஸ் அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிதாங்க. காலையில் நைட்டு அவரை வந்து விடுவிச்சிட்டாங்க. கோர்ட்டில் என்ன நடந்தது சார்? ஏன் கைது பண்ணாங்க? கோர்ட்டில் எப்படி விடுவிச்சாங்க? ஸோ மாரிதாஸ் அவர்கள் நேற்று காலை வந்து மதுரையில் பிடிக்கப்பட்டார். மதுரையில் அவர் இல்லத்திலிருந்து அவரை அழைத்து சென்னைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. சென்னை நேற்று இரவில் கிட்டத்தட்ட ஒரு 9-9:15 மணிக்கு தான் வந்து நீதிபதி முன்னாடி அவர்களை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிமாண்டுக்கான ரிக்வெஸ்ட் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மாரிதாஸ் தரப்பாக நாங்கள் வந்து அந்த ரிமாண்டை அப்ஜெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற ப்ராசஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாரிதாஸிடம் கூறப்பட்டிருந்த வழக்கானது வந்து அவர் வந்து எக்ஸ் தளத்தில் தவறாக ஒரு ஏஐ மூலமாக மார்க் செய்யப்பட்ட ஒரு படத்தை வந்து பதிவிட்டிருந்தார் அப்படின்னு அவர் மீது 3 செக்ஷனில் செக்ஷன் 66 ஐடி ஆக்ட், அதுக்கப்புறம் 79, 353(2) பிஎன்எஸ், இந்த 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணப்பட்டது. அதாவது தவறாக ஜோடித்ததோ இல்லை சரிவரா ஒரு இன்ஃபர்மேஷனை இணையதளத்தில் போட்டதாக ஐடி ஆக்ட் ப்ரொவிஷனும், அதுக்கப்புறம் தவறான ஒரு இன்ஃபர்மேஷன், தவறான செய்தியை பரப்பி அது மூலமாக ஆதாயம் அடைவதற்காகவும் இல்லை ஒரு தவறான நிகழ்ச்சி நடப்பதற்காகவும் இருக்கிறதாகவும், அப்புறம் பெண்கள் சார்ந்த விஷயங்கள், தவறான விஷயங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு இதனை துக்கம் விளைவிக்குமாறு இருக்க ஒரு செயலை வந்து செய்வதற்காக முனைவிட்டார் அப்படின்னு சொல்லி 3 செக்ஷனில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ரிமாண்டை சேலஞ்ச் பண்ணதுக்கு வந்து ப்ரொசீஜரல் வயலேஷன் இருந்தது, மிஸ்மேட்ச் இருந்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரைமரி கிரவுண்ட்ஸாக எடுத்து சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். இது இல்லாமல் பூர்வாங்க ஆதாரம் இல்லாத ஒரு வழக்கு, இந்த வழக்கில் என்ன மாதிரி ஒரு புகார் இருந்தாலும் அந்த புகாரை கூட விசாரிக்காமல் அந்த புகைப்படமானது மாரிதாஸ் அவர்கள் முதல் பயன்படுத்தினாரா இல்லை வேறு யாரோ பயன்படுத்திய புகைப்படமா, இல்லை அதை அவர் ஜோடித்திருந்தாரா இல்லை ஏஐ மூலமாக ஏதாவது மாற்றங்கள் செய்திருந்தாரா இல்லையா அப்படின்ற அந்த வகையிலலாம் அதை வந்து குவெஷன் ரைஸ் பண்ணியிருந்தோம். இது இல்லாமல் மாரிதாஸ் அவர்கள் வந்து போடுவது அவரோட ஆர்டிகல் 19 ஃப்ரீடம், அவரோட சுதந்திரம் இருக்கிறது. அது இல்லாமல் அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் கக்கினா தான் மக்களுக்கு வந்து அவர் இன்ஃபர்மேஷனை கொண்டு வருவதற்காக தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். நீதிபதி அவர்கள் வந்து நாங்கள் வச்சுருந்த ரிமாண்ட் ரிஜெக்ஷன் ரிக்வெஸ்ட்டை வந்து ஏற்றுக்கொண்டு அவர் வந்து ரிமாண்டை ரிஜெக்ட் செய்திருந்தாங்க. ஆனாலும் இந்த வழக்கை வந்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால மாரிதாஸ் இந்த வாரம் வந்து சென்னையில் இருக்கணும், காவல்துறைக்கு விசாரணைக்கு அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும். காவல்துறை ஏன் இப்போ இவ்வளோ அவசரமாக ஒருத்தர் ட்வீட் போட்ட உடனே அரெஸ்ட் பண்ணுற நிலைமைக்கு இருக்குது? நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது மாரிதாஸ் மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம காவல்துறையை வந்து குறை சொல்ல முடியாது. நம்ம தமிழக காவல்துறை இன்றைக்கும் நான் நம்புறது என்னென்னா, இந்தியாவிலேயே ஒரு சிறந்த காவல்துறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். உலகத்திலேயே பாசிபிளாக ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்றது தான். ஆனால் இதில் என்ன வருத்தமான விஷயம் அப்படின்னா, அரசியல் ஆதாயத்திற்காக, அவர்களோட பர்சனல் ஆதாயத்திற்காக ஆட்சியில் இருக்கும் சிலர் அவர்கள் வந்து காவல்துறை தவறாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம ஹிஸ்டாரிக்கலாக கொஞ்சம் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஆங்கிலேயர்கள் வந்து காவல்துறை எவ்வாறு பயன்படுத்தினார்கள், அதற்கப்புறம் இன்று ஆட்சியில் இருப்பவர்களும் எவ்வாறு பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்ற பிரச்சனை இதில் நம்ம பார்க்கணும். அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரியே தமிழகத்தில் இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பின்னால், அதாவது அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு 20 நாட்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஆகுது இப்போ. ஸோ அந்த 20 நாட்களுக்கு மேலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா பல கொலை குற்றங்கள், பல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். குறைஞ்சபட்சமாக ஒரு 40 to 50 மினிமம் நம்ம வந்து சொல்ல முடியும். மக்களுக்கு தெரிஞ்ச வகையில் அங்கங்கே ஒவ்வொரு ஊர்லேருந்து எல்லா எஃப்ஐஆரையும் கம்ப்ளைண்ட்டையும் கூட நம்ம அனலைஸ் பண்ணாமல் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 40 to 50 இருக்கும். அந்த இதில் வந்து ஒன்னொன்னுலேயும் எஃப்ஐஆரை வந்து எவ்வளோ வேகமாக பதிவிட்டிருக்காங்க, எஃப்ஐஆர் பதிவிட்ட பின்னால் சந்தேகத்துக்கு
சந்தேகத்தின்படி இருப்பவர்களை எவ்வளோ சீக்கிரமாக அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சீக்கிரமாக என்கொயரி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சீக்கிரமாக அவர்களோட ரிமாண்டை கோரியிருக்காங்க அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணணும். அப்போ மக்களோட சேஃப்டி செக்யூரிட்டி முக்கியம் அப்படின்னு நினைக்கின்ற ஒரு அரசு மக்களின் தேவை என்னவோ அதற்காக செயல்படும். ஆனால் இந்த அரசுமே நம்ம ஏற்கனவே மற்ற அரசுகளை குறை கூறிய மாதிரி லா அண்ட் ஆர்டரை இம்பார்ட்டன்ட்னு பார்க்காம அவங்களோட பர்சனல் தேவைகள் என்ன, அதுதான் முக்கியமா இல்லையா அப்படின்னு பார்க்குற வகையில் அவர்களும் அவர்களோட பர்சனல் ஆதாயத்திற்காக அரசியல் கேள்விகளுக்காக மக்களிடம் அவர்களோட ரெப்புடேஷன் ஹர்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு அவர்கள் வந்து அவர்களை பற்றி குறை கூறும், அவர்களை கேள்வி கேட்கும் ஒரு சமூக ஆர்வலரை அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ண முயன்றிருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதில் இன்னொன்று நம்ம பார்க்கணும், சென்னையிலிருந்து இந்த அரசு அதிகாரிகள் அரசு ஆட்சியில் இருப்பவர்கள் 10 காவல்துறை அதிகாரிகளை சென்னையிலிருந்து மதுரைக்கு அமைச்சிருக்காங்க. 2 வண்டி 10 பேர் அவர்கள் சென்னையிலிருந்து மதுரைக்கு போகணும், மதுரையிலிருந்து திரும்பி அவங்க கூட்டிகிட்டு வரணும். இதற்கான டீசல் செலவு, அவர்கள் உண்ண இருக்க அவர்களுக்கான அந்த செலவுகள், இது இல்லாமல் அவர்களோட டிஏ அவர்கள் நியாயமாக அன்னைக்கு இருந்திருந்தாங்க அப்படின்னா அவர்கள் செய்யக்கூடிய வேறு செயல்கள், இதெல்லாம் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இதெல்லாம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை தவறாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ விரயம் வந்து அரசோட பணம் விரயம், மக்களோட பணம் விரயம். இந்த காவல்துறை அதிகாரிகள் தேர்ந்து செயல்படக்கூடிய அவர்களோட நேரம், மூளை, இது எல்லாமே விரயமாக இருக்கிறது. இதற்கான பொறுப்பு ஆட்சியில் இருப்பவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கேஸ் வந்து யார் கொடுத்துருந்தாங்க சார் அவர் மேலே? இல்லை, அதுலேயும் முக்கியமான பிரச்சனை. நாங்கள் அந்த ப்ரொசீஜரல் வயலேஷன் சொன்னதில் இந்த தகவல், அதாவது வழக்கு எதற்காக பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஆரோட டீட்டெயில்ஸ் இன்னைக்கு வரைக்கும் பப்ளிக் கிடையாது. இப்போவுமே நம்ம ஆன்லைன் வந்து நார்மலாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி எஃப்ஐஆர் எல்லாமே ஆன்லைன் அவைலபிளாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னைக்கு வழக்கு யார் மீது தொடுத்திருக்கிறார்களோ அவர்களே முயன்றால் கூட அந்த எஃப்ஐஆர் ஆக்சஸ் பண்ண முடியாத சூழ்நிலையாக தான் இருக்கிறது. அதனால் எக்ஸாக்டாக இன்னைக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்னைக்கு யார் கம்ப்ளைனன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. கம்ப்ளைனண்ட்டுக்கான லோக்கஸ் இருக்கா இல்லையா, அவர்கள் என்ன காரணத்திற்காக பதிவிட்டிருக்கிறார்கள், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இன்னைக்கு பேச இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது அரசியல் ரீதியாக பார்த்தோம்னா மாரிதாஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து ஆளும் கட்சி வந்து நிறைய விதத்தில் குற்றச்சாட்டு செஞ்சுட்டு, குறிப்பாக திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டு வந்து வச்சுட்டே வர்றாரு. ஸோ அதோடைய திமுக மேலேயும் அவர் இதுக்கு மேலே நிறையா வச்சுருக்காரு. திமுக என்ன பண்ணதோ அதை தான் திரு தாவேக்காவும் பண்ணிடுறது. இது எந்த மாதிரி போகுது? இல்லைங்க, ஊடகம், சமூக ஆர்வலர், இவங்க எல்லாருமே 4th எஸ்டேட் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இல்லை 4th பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா மக்களுக்கு உண்மை நிலவரங்களை, மக்களுக்கு தேவையான விஷயங்களை வெளிக்கொணர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த மாதிரி விஷயங்களை மக்கள் வந்து உணர்ந்து என்ன அப்படின்னு ஆராய்ந்து பின்னர் அவர்களோட முடிவை எடுக்க வேண்டும். அப்போதான் அவர்கள் வந்து இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ஸாக இருக்க முடியும் அப்படின்ற காரணம். அப்போது அது வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு சமுதாயத்தில். அந்த மாதிரி ஒரு பொறுப்பை, வேலையை சமூக ஆர்வலராக மாரிதாஸ் அவர்கள் ஜேர்னலிஸ்டாகவும் செய்து கொண்டு வருகிறார். அந்த இதை வந்து அவர் ஆட்சியில் யார் இருந்தாலும் மக்களுக்கு நலன் எது, நல்லது இல்லை அப்படின்ற கேள்விகளை வைப்பதற்கான ஒரு பொறுப்பு அவர்களுக்கு இருக்கு. ஒரு சாதாரண குடிமகனாக நமக்கு கூட இருக்கு. நம்மளை ஆட்சி செய்பவர்கள் சரியாக செயல்படுகிறார்களா இல்லையா, அவர்கள் என்ன செய்கிறார்கள் இல்லை அப்படின்ற கேள்வியை நம்ம வைக்க வேண்டும். அறப்போர் இயக்கம் போன்ற இயக்கங்களும் அதே வேலைகளை தான் செய்து கொண்டு வருகிறார்கள். அப்படின்ற போது நம்ம அதில் ஃபேக்சுவல் பேக்ரவுண்ட் என்ன, உண்மை நிலவரம் இருக்கா இல்லையா என்ன அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போது ஆட்சியில் இருப்பவர்கள் அவர்களுக்கு எதிராக ஒருத்தர் கருத்து வைத்தாலே நாங்கள் உடனடியாக அதை நசுக்கி கிள்ளி எறிய வேண்டும் அப்படின்னு நினச்சா அவங்க ஆட்டோக்ராட்டிக்காக, டிக்டேட்டோரியலாக இல்லையா அப்படின்ற கேள்வி வரும். அப்போது இதே ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு நடிகர் விஜயாக இருந்து இன்று முதலமைச்சர் விஜயாக இருப்பவருக்கு நம்ம வந்து ஃபாசிச அரசு அப்படின்னு அவர் ஒருத்தரை சொன்னார். இன்னொருத்தங்க வந்து மக்களுக்காக செயல்படாத அரசு, லா அண்ட் ஆர்டர் வீக்காக இருக்க அரசு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்களோட அரசில் லா அண்ட் ஆர்டர் ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா, இல்லை அவங்க ஃபாசிச அரசா, மக்கள் பேசுவதை இல்லை சமூக ஆர்வலர்களை பேசுவதை முடக்க நினைப்பவர்கள் ஃபாசிச அரசா இல்லையா அப்படின்ற பதிலை கூற வேண்டிய முக்கிய பொறுப்பில் அவர்கள் இருக்கிறார்கள். நம்ம என்ன அப்படின்னா மாற்றத்திற்கான அரசியல் அப்படின்னு நடிகர் விஜய் அவர்களாக இருந்தவர் சொன்னார். இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். அப்போ மாற்றம் நேற்றிலிருந்து இன்னைக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். 20 நாள்ல எங்களால் என்ன மாற்றத்தை செய்துவிட முடியும் அப்படின்னு கேட்குறவங்க 20 நாட்களுக்கு முன்னாடி லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் என்ன இருந்தது, இன்னைக்கு அவங்க வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட், அவங்க ஹோம் மினிஸ்ட்ரி அவங்க கிட்ட இருக்கும் போது அவங்க லா அண்ட் ஆர்டரை எப்படி மெயின்டைன் பண்றாங்க, இல்லை அந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, நல்ல போலீஸ் ஏஜென்சி இருக்கு. அப்போ அவர்களோட பணத்தையும் நேரத்தையும் அவர்களோட மூளை
மூளையையும் ஆற்றலையும் எதற்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்ற கேள்வி இருக்கு. அப்ப மாற்றத்திற்கான அரசியல் தானா இது? மாற்றம் தான் இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்களா, இல்லை இவங்க வந்து ஏற்கனவே செய்ததுதான் செய்கிறார்களா அப்படின்ற கேட்க அவசியம் தோணுகிறது. நியூ வைன் அண்ட் ஓல்டு பாட்டில், ஓல்டு வைன் அண்ட் நியூ பாட்டில் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவோம். இவங்க எதுவுமே கிடையாது. இவங்க ஓல்டு வைன் ஓல்டு பாட்டில், ஸ்டிக்கர் மட்டும்தான், லேபிள் மட்டும்தான் வேற. இவங்க ஸ்டிக்கர் அரசியல் அப்படின்னு இவங்க வந்து தமிழகத்தில் மற்றவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க வேற எதுவுமே கிடையாது. இவங்களோட லேபிள் தாவேகா அப்படின்றதோ இல்லை இன்னைக்கு ஆட்சியில் இருப்பவர்களோ மட்டும்தான் மாறி இருக்கிறார்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு எழுகிறது. மாற்றம் அப்படின்னா நான் வந்து ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் எதிர்பார்த்தேன். அப்போ ஹோம் மினிஸ்டரா இருக்காங்க, அப்போ அதற்கு தேவையான என்ன, லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ஃப்ரீயா சரியா வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்க வேண்டும். இதே தாவைக்காவை சார்ந்தவர்கள் மீது பெண்கள் மானபங்கப்படுத்தியது இல்லை பெண்களுக்கு எதிராக தவறாக நடந்து கொண்ட வழக்குகள்லாம் இருக்கு. அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? அது வந்து 2-3 மாவட்டங்களில் இதை பற்றிய கேள்வி வந்திருக்குது. அந்த மாவட்டங்கள்ல இருக்க ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கட்சியில இருந்து. ஆனா காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? அதற்கு என்ன யார் உறுதுணையாக இருக்கிறார்கள்? ஒரு எம்எல்ஏவோட பங்களால போய் ஒருத்தர் வந்து தஞ்சம் பூந்திருக்கார் அப்படின்னு ஒரு பாதிக்கப்பட்ட பெண்மணி அவர்கள் வந்து கூறியிருக்காங்க. அப்படின்ற போது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்கு? அப்போ அந்த எம்எல்ஏ என்ன ஆனார்? யாருக்காக அவரை வந்து பாதுகாத்து வைக்கணும், என்ன காரணங்கள் இருக்கு, இதெல்லாம் விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்ம இதனால தான் நார்மலாக ஒரு கேண்டிடேட்டை ஜெயிக்க வைக்கிறோம்னா அந்த கேண்டிடேட் யாரா இருக்காங்க, எங்க ஊரை சேர்ந்தவர், எனக்காக வேலை பண்றவர், இல்லை நம்ம மாநிலத்துக்காக முயன்று செயல்படுபவர் அப்படின்னு ஒவ்வொரு தனி மனிதனையும் நம்ம யாருன்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு யாரு என்ன, அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, கேப்பபிலிட்டி என்ன, அவர்கள் என்ன நமக்காக செய்வாங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு கூட தெரியாம, அவங்க பேக்ரவுண்ட் தெரியாம, அதிகமாக ஏற்கனவே வழக்குகளில் பதிவு செய்யப்பட்ட இல்ல சார்ஜ் ஷீட் செய்யப்பட்ட ட்ரக் ஸ்மக்லர்ஸ், இல்ல பெண்களுக்கு எதிரான தவறு செய்தவர்கள், இல்ல கொலை குற்றங்கள் செய்தவர்கள், பண மோசடி செய்தவர்கள், இவர்களையுமே இந்த கட்சி வந்து வேட்பாளர்களாக போட்டியிட செய்து அவர்களை வெற்றி பெற செய்து அதில் சிலர் இன்னைக்கு மந்திரிகளாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படின்ற போது இது மாற்றத்திற்கான அரசியலா இல்லையா என்ற கேள்விக்கு நம்ம பதில் தேட வேண்டும். நீங்க ஆட்டோகிராட்டிக்கா இருக்காங்க, ஹிப்போக்ராட்டா இருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க. இப்போ தொடர்ந்து நிறைய பத்திரிகையாளர்ல ஊடகங்களில் பேசக்கூடிய பல பேர் வந்து அரெஸ்ட் ஆகிறாங்க. முக்தார் அவர்களை தேடிட்டு இருக்காங்க. திருச்சி சூர்யா சிவா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பொன்ராஜ் அவர்கள் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ மாரிதாஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அரசுக்கு எதிராக பேசுறவங்க எல்லாத்தையும் பேசுறவங்களும் அரெஸ்ட் பண்ணுறது மூலிமா பயமுறுத்த பார்க்குறாங்களோ, எங்களுக்கு எதிராக பேசினா நாங்கள் உடனே நடவடிக்கை எடுப்போம், நாங்கள் உங்களை உள்ள தூக்கி வைப்போம், முடக்குவோம் அப்படின்ற முயற்சியில் இறங்குறாங்க. இல்லைங்க, ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ப்ரூஃப் த புட்டிங் இந்த ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்றத வச்சு தானே நம்ம வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க முடியும். இன்றைக்கி அப்படி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி பல சமூக ஆர்வலர்கள், மக்களுக்காக பேசக்கூடியவர்கள், ஜேர்னலிஸ்ட், இவங்க எல்லாரையுமே வந்து இன்னைக்கு தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா அவர்களோட நிலைமை என்னவாக இருக்கிறது? அப்போ மக்களுக்காக கேள்வி கேட்பவர்கள் இவர்களை வந்து இந்த அரசு என்ன செய்யும் அப்படின்ற அந்த கேள்வி இருக்கிறது. இதில் ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, முக்தார் அவர்கள் மீது வழக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்சனல் அலிகேஷன் சிலர் பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பர்சனல் அலிகேஷன்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட இருந்து எப்படி வந்தது, அதை வந்து அவங்க எப்படி பேசலாம், அந்த பர்சனல் ஆக்டிவிட்டியை பற்றிய விஷயங்கள், அதனால் அதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜென்ரலாக இவங்க போகிற போக்கே பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு எதிராக இருப்பவர்கள் மீது இவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள். அப்போ இவங்க ஒரு ஆட்டோக்ராட்டிக், ஃபாசிஸ்ட், ஒரு லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் முடியாத, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி இன்கேப்பபிளாக இருக்கிற ஒரு அரசாக இருக்கிறார்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது. அதை மற்றவர்கள் வந்து ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும் பார்த்து, இல்லை ஒரு சமூக ஆர்வலர் முதியவர், அவர் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் ஏற்கனவே வந்து திமுக ஆட்சி வந்து லா அண்ட் ஆர்டர், விமன் ப்ரொடெக்ஷன், சைல்டு ப்ரொடெக்ஷனுக்காக இல்லாத ஒரு அரசு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்ட பட்சத்தில் இந்த அரசு 25 நாட்கள் ஆகிறது வந்து 45 படுகொலை, 74 பாலியல் வன்கொடுமை, இது இல்லாமல் பல பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் செய்த காலத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை குறைவாக எடுத்த ஒரு அரசாக இருக்கிறது. இவர்களை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டு அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க, ஒரு மெசேஜ் அமைச்சிருக்காங்க. அப்படின்ற போது இந்த அரசும் அதே கேள்விகளை உள்ளாக்கி இருக்கிறது. அப்படின்னா இவர்கள் என்ன சேஞ்சை கொண்டு வந்திருக்காங்க? அவர்களை சேர்ந்தவர்களை நம்ம வெளியில இருக்கவங்கன்னு பார்க்க தேவையில்லை. தாவேகா மாற்றத்திற்கானது, தமிழக மக்கள் இன்னும் மாறலன்னு வச்சுப்போம். அப்ப தாவேகா மாற்றத்திற்கானதா, தாவேகாவை சேர்ந்தவர்கள் தவறு செய்தவர்களா இருந்தா அவர்கள் ஏன் இன்னும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படவில்லை, இல்லை நடவடிக்கையாவது குறைஞ்சபட்சம் எடுக்கப்படவில்லை, இல்லை தாவேகாவை சார்ந்தவர்கள் இவர்களெல்லாம் பார்த்துருக்காங்க, இல்லை அவங்க ஊரில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்குன்னா அதெல்லாம் ஏன் இவங்க கேள்வி கேட்கல? இல்லை இவங்க ஆட்சிக்கு உட்பட்டு
இவங்களுக்கு தெரிந்து, இல்லை இவங்களுக்கு கீழே இருக்க அதிகாரிகள், இவங்களுக்கு கீழே இருந்த மற்றவர்கள் வந்து மெத்தனமாக செயல்படுகிறார்கள்னா அவர்கள்லாம் ஏன் இவங்க ஒன்றும் கேள்வி கேட்கல? அப்போ இவங்க மாற்றத்திற்கான என்ன அரசியலை செய்கிறார்கள் அப்படின்ற கேள்வி வருகின்றது. ஸோ இவங்களும் சுயநல அரசியல், இவங்களும் அவர்களுக்கான ஒரு அரசியல், இவர்களும் பணத்திற்கான ஒரு அரசியல் அப்படின்ற அந்த கேள்விதான் மறுபடியும் எழுகிறது. இதே கேள்விகள் வந்து நீங்கள் வந்து மற்றவர்களையும் ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் பண்ணி கேட்டீங்க. அப்படின்ற போது தமிழகத்தில் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வருது, என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வரமாட்டேங்குது? தமிழ்நாட்டில் வர வேண்டிய ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ் வராமல் ஆந்திர பிரதேஷ்க்கும் கர்நாடகாவுக்கும் போன 10 நாளில் போயிருக்கு. இது இல்லாமல் போன 3 நாளில் தமிழ்நாட்டுக்கு சைன் அப் ஆன ஒரு ப்ராஜெக்ட், ஏற்கனவே இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆன ஒரு ப்ராஜெக்ட், ஏன் அவங்க இங்கே இருந்து மாறி அவங்க ஏன் ஸ்ரீ சிட்டிக்கும் ஆந்திர பிரதேஷ்க்கும் போகிறாங்க? அப்போ தமிழ்நாட்டில் இந்த அரசு என்ன அவங்களால ப்ராமிஸ் பண்ண முடியல அப்படின்ற அந்த கேள்விகள் இருக்குது. அப்போ அதுக்கு யார் பதில் சொல்லுவா? அப்போது ஆட்சிக்கு வந்து எல்லாருமே நீங்கள் மதுரை ஈஸ்டாக இருந்தாலும் சரி, சவுத்தாக இருந்தாலும் சரி, நார்த்தாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாக்குன்றது ஒருத்தருக்கு தான். அப்போ அந்த ஒருத்தரை நோக்கி தான் அந்த கேள்வி போக வேண்டும். அப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. மற்ற அமைச்சர்கள் வந்து சொல்லலாம், மற்ற எம்எல்ஏக்கள் வந்து சொல்லலாம், இல்லை தாவேக்காவை சார்ந்தவர்கள் சோஷியல் மீடியாவில் என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எனக்காக ஒரு முறை வாக்களிங்க, நான் மாற்றி காட்டுகிறேன் தமிழகத்தை அப்படின்னு சொன்னார். நான் மாற்றத்திற்கான அரசியல் அப்படின்னு சொன்னார். என்ன மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார்? ஒரு முறை பல மக்கள் அவருக்காக வாக்களித்து 35% அருகில் வாக்குகளை பெற்று தமிழகத்தில் ஆட்சி பெற்றாச்சு. அந்த ஆட்சி பெறும்போது குதிரை பேரம் இருக்கா, இல்லை குதிரை வேகத்தில் பேரம் இருக்கா அப்படின்னு தெரியல. அந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு. அந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். மக்களை சந்திக்க மாட்டேங்கிறார், பிரஸை சந்திக்க மாட்டேங்கிறார், சட்டசபையில் டைரக்டா கேட்கப்படுற கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறார். அப்ப என்னைக்கு மக்களுக்கு அவர்கள் முதலமைச்சரின் எண்ணம் என்னவாக இருக்கிறது, முதலமைச்சர் மக்களுக்காக என்ன செய்கிறார், நடிகர் விஜய் பிராமிஸ் பண்ணதை முதலமைச்சர் விஜய் டெலிவர் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்ற அந்த கேள்விகள் வரும்.